ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 5 மார்ச் 2026 வியாழக்கிழமை. விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 21ஆம் நாள். திதி துவிதியை மாலை 5:03 மணி வரை, பிறகு திருதியை. நட்சத்திரம் உத்திரம் காலை 8:17 மணி வரை, பிறகு அஸ்தம். யோகம் சூலம் காலை 7:45 மணி வரை, அதன்பின் கண்டம். கரணம் கரசை மாலை 5:04 மணி வரை, பிறகு வனசை 5:24 மணி வரை, பிறகு பத்திரை. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, பகல் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தடைகளெல்லாம் விலகி ஒரு தெளிவு பிறக்கிற நாளுங்க. வியாழக்கிழமை குருவோட அருள் இருக்கிறதால பெரியவங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்த ஆசிர்வாதமும் உதவியும் தேடி வரும். ரொம்ப நாளா மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். வெளியூர்ல இருந்து ஒரு சந்தோஷமான செய்தி வந்து சேரும். தொழில் ரீதியா பார்த்தா இன்னைக்கு புது முதலீடுகள் செய்ய ஏத்த நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் கிட்ட இருந்து பாராட்டு கிடைக்கும். உங்க திறமையை நிரூபிக்க இன்னைக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு தேடி வரும். அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. பணவரவு இன்னைக்கு திருப்தியா இருக்கும். ஆனா சேமிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையோட சின்னதா ஒரு விவாதம் வந்து போனாலும் அது அன்பால சீக்கிரம் சரியாயிடும். பிள்ளைகளோட படிப்பு விஷயத்துல இருந்த கவலைகள் நீங்கும். ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். புத்துணர்ச்சியோட காணப்படுவீங்க. சாயங்கால நேரத்துல ஒரு தக்ஷணாமூர்த்தி கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தக்ஷணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் தங்க மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 1. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு வருமானம் கொட்ட போற நாளுங்க. சுக்கிரனோட அருள் இருக்கிறதால நீங்க தொட்டதெல்லாம் லாபத்துல முடியும். ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு விலையுயர்ந்த பொருளை இன்னைக்கு வாங்கி மகிழ்வீங்க. நண்பர்கள் மூலமா ஒரு பெரிய காரியம் இன்னைக்கு சுலபமா நிறைவேறும். கமிஷன் மற்றும் தரகு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லாபம் உண்டு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும். சக ஊழியர்கள் உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்பாங்க. புது வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரலாம். வருமானம் இன்னைக்கு தாராளமாக இருக்கும். பழைய கடன்களில் ஒரு பகுதியை இன்னைக்கு அடைச்சிடுவீங்க. குடும்பத்தில் எல்லாரும் உங்கள் பேச்சை மதிப்பாங்க. பிள்ளைகளோட திறமையை வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை செய்வீங்க. வீட்டை அழகுபடுத்துறதுல ஆர்வம் காட்டுவீங்க. ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். முகத்தில் ஒரு தனி பொலிவு தெரியும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ரங்கநாதர். அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 6, 4. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனம் பளிச்சிடுற நாளுங்க. புதன் பகவான் பலமா இருக்கிறதால ஒரு சிக்கலான வேலையை கூட சாமர்த்தியமா முடிச்சு பாராட்டு வாங்குவீங்க. தகவல் தொடர்பு மற்றும் எழுத்து துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். நண்பர்கள் மூலமா ஒரு சிக்கலான பிரச்சனைக்கு இன்னைக்கு தீர்வு கிடைக்கும்.
வியாபாரத்துல இன்னைக்கு புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம். புதுசா ஏதாவது ஒரு கமிஷன் தொழில் அல்லது தரகு தொழில் செய்யணும்னு நினைச்சிங்கன்னா இன்னைக்கு அதை தொடங்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையில இருந்த மந்த நிலை மாறி சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. வருமானம் இன்னைக்கு சீரா இருக்கும். குடும்பத்துல கலகலப்பான சூழல் இருக்கும். தாய்மாமன் வழியிலிருந்து ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். பிள்ளைகளோட திறமையை பார்த்து இன்னைக்கு பெருமைப்படுவீங்க. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை. வெயில்ல அதிகம் அலையாதீங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு ஓய்வெடுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஹயக்ரீவர். அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 2. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கிற நாளுங்க. சந்திர பகவான் சாதகமா இருக்கிறதால உங்க கற்பனை திறன் அதிகமாகும். ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு தொகை இன்னைக்கு உங்க வங்கி கணக்குக்கு வந்து சேரும். பெண்களுக்கு இன்னைக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் மனசுல இருக்கும். பழைய நண்பர்களை சந்திச்சு மகிழ்வீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகமா இருக்கும். உணவக தொழில் அல்லது தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு கல்லா கட்டும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பழு குறைவானா இருக்கும். வருமானம் திருப்தியா இருக்கும். சேமிப்புல இன்னைக்கு ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன பிணக்குகள் நீங்கி ஒரு அந்யோனம் கூடும். வீட்ல ஏதாவது சுபகாரியம் நடத்துறதுக்கான ஆரம்பகட்ட வேலைகளை இன்னைக்கு செய்வீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். நீர் சத்து இருக்கிற உணவுகளை சாப்பிடுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பார்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை கூடுற நாளுங்க. சூரிய பகவான் பலமா இருக்கிறதால நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு கம்பீரம் இருக்கும். அரசாங்கத்துல பெரிய பொறுப்புல இருக்கிறவங்களோட நட்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு புதிய பதவிகள் தேடி வர வாய்ப்பிருக்கு. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் வழக்கத்தை விட அதிகமா இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்த சிக்கல்கள் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நிர்வாக தரப்புல ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும். பணத்தட்டுப்பாடு இன்னைக்கு இருக்காது. தாராளமா செலவு பண்ணுவீங்க. குடும்பத்துல அமைதி நிலவும். வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசி வாங்குவீங்க. பிள்ளைகள் படிப்புல சாதனை படைப்பாங்க. அதை நீங்க கொண்டாடுவீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இருந்தாலும் தலைவலி வராம பாத்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க ஒரு ராஜாவை போல வலம் வருவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிற ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 7. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டுற நாளுங்க. புதன் பகவான் பலமா இருக்கிறதால மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். ரொம்ப நாளா ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியாம திணறிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு சரியான முடிவு எடுப்பீங்க. பணவரவு இன்னைக்கு திருப்தியா இருக்கும். தொழில் ரீதியா பார்த்தா புதுசா பங்குதாரர்களை சேர்க்க ஏத்த நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலையில இருந்த மந்தநிலை மாறி சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. உங்களை மதிக்காதவங்க கூட இன்னைக்கு உங்களை தேடி வருவாங்க. வெளியூர் பயணங்கள் மூலமா ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்துல ஒற்றுமை கூடும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன பிணக்குகள் நீங்கி ஒரு அந்யோனம் கூடும். வாழ்க்கை துணையோட மனசை புரிஞ்சுகிட்டு நடந்துப்பீங்க. பிள்ளைகளோட ஆசைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இருந்தாலும் செரிமான பிரச்சனை வராம இருக்க சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் எலுமிச்சை மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 5, 3. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிற நாடுங்க. சுக்கிர பகவானோட அருள் இருக்கிறதால பெண்களுக்கு இன்னைக்கு ஆடை ஆபரணங்கள் சேரும் யோகம் உண்டு. தடைப்பட்டு கிடைச்ச பணம் இன்னைக்கு கைக்கு வரும். புதுசா ஏதாவது ஒரு தொழிலை தொடங்கணும்னு நினைச்சா இன்னைக்கு அதுக்கு ஏற்ற நாள். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் கொட்டும்.
புதுசா தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு முழுமையா கிடைக்கும். வேலை விஷயமா தூரத்துல இருந்து ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். வருமானம் இன்னைக்கு திருப்தியா இருக்கும். குடும்பத்துல அந்யோன்யம் கூடும். காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு ரொம்பவும் இனிமையான நாளா இருக்கும். வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசி வாங்குவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பொலிவு தெரியும். மாலை நேரத்துல ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தைரியம் கூடுற நாளுங்க. செவ்வாய் பகவானோட அருள் இருக்கிறதால எதையா இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ஒரு தன்னம்பிக்கையோட இன்னைக்கு களம் இறங்குவீங்க. நிலம் மற்றும் சொத்து சம்பந்தமான விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு தோள் கொடுப்பாங்க. தொழில்ல இன்னைக்கு அதிரடியான மாற்றங்களை செய்வீங்க. அது லாபத்தை அள்ளித்தரும். கட்டுமான தொழில்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட முழு நம்பிக்கை கிடைக்கும். பணவரவு இன்னைக்கு சீரா இருக்கும். குடும்பத்துல ஒற்றுமை நிலவும். பிள்ளைகள் வழியில ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும். சொந்த ஊருக்கு போறதுக்கான திட்டம் போடுவீங்க. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். சிறுசிறுப்பா இருப்பீங்க. கோபத்தை மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 2. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு வாரத்தோட நடுப்பகுதி ரொம்ப சுபமா இருக்க போகுதுங்க. குரு பகவானோட அருள் இருக்கிறதால மனசுல ஒரு புது உற்சாகம் பிறக்கும். ரொம்ப நாளா தடைப்பட்டு இருந்த சுபகாரியங்கள் இன்னைக்கு கைகூடி வரும். ஆன்மீக பெரியோர்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும். பணத்தட்டுப்பாடு நீங்கி சேமிப்பு உயரும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் அபரிமிதமாயிருக்கும். புதுசா கிளைகள் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு அதுக்கான வேலையை தொடங்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தமான நல்ல செய்தி வரும். வெளிநாடு போக முயற்சி பண்றவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பதில் கிடைக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும். உறவினர்களோட இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். வீட்ல ஏதாவது சுபகாரியம் நடத்தலாமான்னு திட்டம் போடுவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு புது வசந்தம் வீசும். குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 4. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்புகள் கூடுற நாளுங்க. சனி பகவானோட அருள் இருக்கிறதால உழைப்புக்கு ஏத்த பலன் இன்னைக்கு தாமதமானாலும் நிச்சயம் கிடைக்கும். இரும்பு, எண்ணெய் மற்றும் ஹார்ட்வேர் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு கல்லா கட்டும். நிலம் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல பொறுமையா கையாள்றது நல்லது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பழு அதிகமாயிருக்கும். ஆனா சளைக்காம செஞ்சு முடிப்பீங்க. நிர்வாக தரப்புல உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். பண வரவு நிதானமா தான் இருக்கும். செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு ஒரு வழி பிறக்கும். குடும்பத்துல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சு நடந்துப்பீங்க. வீட்ல பெரியவங்க உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியம் சீரா இருக்கும். இருந்தாலும் சரியான நேரத்துக்கு தூங்க பழகுங்க. ராத்திரி நேர பயணங்களை தவிர்த்திருங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 4. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்குதுங்க. அதனால நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாள். மனசுல ஒரு இனம் புரியாத பயம் அல்லது குழப்பம் வந்து போகும். ஏதாவது ஒரு முடிவை எடுக்கணுமான்னு கேட்டா இன்னைக்கு எதையும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க. நிதானம்தான் உங்களை காப்பாத்தும்.
பெரிய தொகையை இன்னைக்கு யாருக்கும் கடனா கொடுக்காதீங்க, திரும்ப வர்றது கஷ்டம். ஜாமீன் கையெழுத்து போடுறது, புது தொழில் தொடங்குறது போன்ற விஷயங்களை நாளைக்கு ஒத்திவைங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு அமைதியா ஓய்வு எடுக்கிறது நல்லது. அனாவசிய பேச்சுகளை தவிர்த்திடுங்க. குடும்பத்துல ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்க வேண்டிய நேரம் இது. சின்ன விஷயத்தை பெருசுபடுத்தாதீங்க. பிள்ளைகளோட அடம் பிடிக்காம அவங்க போக்குல போறது நல்லது. வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். சாயங்கால நேரத்துல ஒரு விளக்கேத்தி விநாயகரை மட்டும் பிரார்த்தனை பண்ணுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆன்மீகமான நாளுங்க. மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாம் நீங்கி ஒரு அமைதி கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கு போறது அல்லது ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போறதுன்னு திட்டம் போடுவீங்க. பெரியவங்களோட ஆசி உங்களுக்கு இன்னைக்கு பரிபூரணமாயிருக்கு. தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் இன்னைக்கு தானா நடக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு நிதானமான வளர்ச்சி இருக்கும். புதுசா ஏதாவது ஒரு வித்தைய கத்துக்கணும்னு ஆர்வம் காட்டுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலையில ஒரு தெளிவு பிறக்கும். வரப்போற நாட்களுக்கான திட்டங்களை இன்னைக்கே போட்டு முடிச்சிடுவீங்க. பண வரவு இன்னைக்கு சீராயிருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும். பிள்ளைகள் படிப்புல முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கை துணையோட மனசு விட்டு பேசுவீங்க. அது ஒரு பெரிய பாரத்தை குறைக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். ராகவேந்திரர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ராகவேந்திரர். அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 4. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.